வணக்கம் சார். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக இப்போ புறமுதுகை காட்டி ஓடுகிறது இந்த விக்கிரவாண்டி தேர்தலில். ஏன்னா இப்போ அதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு. அவரே சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்காரங்க பணத்தை இறைப்பாங்க, எல்லா செல்வாக்கையும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்றதை ஒத்துக்கிறார். அப்போ அப்படி தாங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, இறக்கட்டும், எவ்வளோ இறக்குனாலும் உங்களுடைய நீங்கள் யார் அப்படிங்கிறத ஃபீல்டில் காமிக்கணும்ல. 65,000 ஓட்டு இந்த தொகுதியில் மட்டுமே வாங்கியிருக்காங்க போன ட்ரிப்பில். நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி. அப்போ எந்த நம்பிக்கையில் நீங்கள் பின்வாங்கி போகிறீங்க? பிஜேபிக்காரங்க மிரட்டிட்டாங்களா அவங்கள? ஸோ மேலே இருந்து ஏதாவது மிரட்டல் விட்டாங்களா? ஏன்னா எம்பி தேர்தலையே அவங்க கூட்டணி எதிர்பார்த்தாங்க, அதிமுக ரொம்ப பிகு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வெறுப்பு வந்து அமித்ஷா கூட இருக்கலாம். அதனால் நின்று பண்ணி அவ்வளோதான் அப்படி கூட மிரட்டலாம். அதனால் அவர் பின்வாங்கி கூட இருக்கலாம் மேபி. அப்படி அவங்க மிரட்டலுக்கு பண்ணிச்சிருந்தா ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலே கூட்டணிக்கு போயிருப்பார்ல சார்? இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் தான் நம்ம வந்து தனியாக நின்று ஜெயிக்க முடியும் நம்மளால். ஏன்னா ஜெயலலிதா போன ட்ரிப் அப்படி தானே நின்னாங்க. நின்று ஒரு ட்ரிப்பு தோத்தாங்க, இன்னொரு ட்ரிப்பு ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு இருக்குது. அதாவது இவர் வந்து ஜெயலலிதா மாதிரியே தாங்க நினச்சிட்டு இருக்கார். அதனால தான் அந்த நம்ம பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவும் கம்மியாயிடுச்சு அவருக்கு. அதனால் இவர் என்ன நினைக்கணும்னா, நாம் எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய லிமிட் இதுதான் அப்படிங்கிறத அவர் எப்போ உணர்றாரோ அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? தவறான முடிவு தான் முழுக்க? கண்டிப்பாக இது வந்து தவறான முடிவு தான். இந்த தேர்தலில் அவர் இறங்கி களத்தில் இறங்கி மக்களை சந்திச்சிருக்கணும் சார். 2009 வந்துட்டு ஜெயலலிதா வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க, இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. ஆனால் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எடப்பாடி 2024 இடைத்தேர்தலை புறக்கணித்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுதான் 2024 நீங்கள் நின்ன பவுசி தெரிஞ்சு போச்சே. இப்போ எம்பிக்கு நின்னது அந்த அம்மா நின்னாங்கன்னா அது வேற. இவர் இந்த ட்ரிப் அது மாதிரி நின்று தோற்று போயிட்டார்ல. அவங்க எப்போ நின்னாங்க சார்? அவங்க 2011 14 அவங்க வந்து ஜெயிச்சாங்க சார். மோடியா லேடியான்னு சொல்லி 37 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னால் இடைத்தேர்தலில் நிற்கலை. நீங்கள் ஜெயலலிதாவை நம்பிக்கின்னு அந்த அம்மா தான் நான் நினச்சிருந்தாருன்னா மிகப்பெரிய மூட நம்பிக்கை அது. இப்போது கட்சிக்குள்ள ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி செயல்படுறாங்க. அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி கேசி பழனிசாமி, புகழேந்தி போன்றவர்கள்லாம் செயல்படுறாங்க. அவங்க இவர் இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதில் வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் தங்கமணி ஒன்று சொல்கிறாரு, அப்புறம் வேலுமணி ஒன்று சொல்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் ஒன்று சொல்கிறாரு, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இதுலேயே வந்து பாருங்கள், அந்த தலைமை வந்து சரியில்லைன்னு தெரியுது. ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுவாங்களா சொல்லுங்க. இதில் இருந்தே வந்து அதிமுகவில் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தலைமை தாங்குவதற்கு அந்த தன்மை இல்லாத போயிடுச்சு. ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறதுலாம் உண்மைதான். இப்போ புகழேந்திலாம் சொல்கிறார் இல்லையா, எல்லாமே இவங்க வந்து ப்ரெஸ்டீஜ் பார்க்காம, ஈகோ பார்க்காம இவங்கெல்லாம் ஒன்றிணைந்தால், இப்போ நாளைக்கு கூட இந்த 2 நாளில் சசிகலா மேடம் ஏதோ கூட்டம் கூட்டுறாங்க போல இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே தவிர்த்து அதிமுக தான் அப்படின்னு எல்லாரும் ஒருநிலைப்படுத்தி ஒரு முடிவுக்கு வந்து தான் என்ற அந்த கொள்கை விட்டுட்டு வந்தாங்கன்னா, ஒற்றுமை இருந்து செயல்பட்டாங்கன்னா ஓரளவுக்கு நிற்க முடியும். இடைத்தேர்தலில் ஒரு 13 வருஷமாக நிற்காத பாமக இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க. அவங்க அந்த தேர்தலை அறிவிச்சப்போ இருந்த பாமக வேட்பாளர் யாருன்றதுக்காக ஆலோசனையெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. இப்போது அவங்க கட்சி வேட்பாளரும் அறிவிச்சிட்டாங்க பாமக. இப்போது இவங்க வந்து அதிமுக வந்து பின்வாங்கிறது, புறக்கணிப்பு பண்ணுறது இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தானே சார் இருக்கும்? இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக அமைய வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாகவே பாமக வந்து மருத்துவர் ஐயா என்ன சொல்லுவார்னா, இடைத்தேர்தலில் எதுக்கு நின்று பணத்தை செலவு பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவார் எப்போவுமே. எந்த இடைத்தேர்தலையுமே எனக்கு தெரிஞ்சு பாமக நின்னதாக தெரியல. இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, பிஜேபி சொல்லியிருப்பாங்க நீங்கள் தான் நிற்கணும், ஏன்னா பெல்ட்டு உங்கள் ஏரியா, அதனால் ஒரு நல்ல வெயிட் கேண்டிடேட் போட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நெல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து எம்பி தேர்தலில் கணிசமான ஓட்டுகள். ஆமாம், அந்த அம்மா வந்து சௌமியா அன்புமணி ரொம்ப டஃப் கொடுத்தாங்க.
ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டு தான் போனாங்க. அதில் அவங்க வந்து மிகப்பெரிய இழப்பு தான் அவங்களுக்கு அது. ஸோ அதனுடைய தாக்கம் எங்களுக்கு இருக்கும். விடக்கூடாது, இந்த ட்ரிப்பாக நம்ம நின்று ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கையோட இவங்க களத்தில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அதிமுக இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா அதிமுகவும் திமுகவும் நேர் எதிரி, எப்பவுமே நேர் எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்லாம் பாமக போட்டாலும் போட்டுருவாங்க. அதிமுக ஓட்டுகள் 65,000 ஓட்டுகள், 65,000 ஓட்டு இருக்கு. ஏன்னா பாமக தனியாக நின்னா பரவாயில்ல, பிஜேபி கூட்டணியோடு நிற்குது. ஸோ அதிமுக வந்து எப்பவுமே அந்த பிஜேபி கூட ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அதனால இவங்களுக்கு போட்டுருவோம், நம்ம எதிரி வரக்கூடாதுடா, எதிரிக்கு எதிரி வரட்டும் அப்படின்னு போட்டாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு பிரகாசம் பாமக தான் அதிகமாக இருக்குது. ஓகே சார். இப்போ திமுக வந்துட்டு அந்த தொகுதிகளில் இப்போது 9 அமைச்சர்களை களமிறக்கி பணியாற்ற இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருவேளை எடப்பாடி பின்வாங்கியிருப்பாரா? எடப்பாடிக்கு திமுக எதிர்க்கிற அளவுக்கு கட்சி பின்புலம், முன்னாள் முதலமைச்சர்ன்ற வகையில் அவர் கட்சி பின்புலத்துலேருந்து எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த பின்வாங்கல் வந்து தேர்தல் பயம், நாடாளுமன்ற தோல்வி பயம் தானா? இருக்கலாம். ஏன்னா அவரும் குழப்பத்தில் இருக்கார். இப்போ ரொம்ப வெட்கக்கேடு என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி முன்னுக்கு வந்து அதிமுக பின்னுக்கு வந்துடுச்சு 13 இடங்கள். அது மிகப்பெரிய அசிங்கம், மிகப்பெரிய தோல்வி தான் அது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்திருக்கவே கூடாது, அதை இவங்க விட்டுட்டாங்க. அதனுடைய பயமே இவருக்கு அந்த இது இருக்கும், இன்னும் போகாமல் மனசில் இருக்கும். இப்போது மீட்கணும், இப்போ அந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும், கட்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் மல்டிப்புளாக போராடினா தானே சார் அந்த நிலைமை கொண்டு. இவர் புறக்கணிக்கிறார்ன்றப்போ முழுக்க ஒரு தப்பான முடிவு தானே எடுக்கிறாரு. இப்போ எப்படி கட்சி வளரும்? இது அதிமுக வீழ்ச்சிக்கு தானே இது அடித்தளமாக அமையும் இந்த மாதிரி முடிவு. இல்லை, இப்போ அவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா இதான், ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஒன்று, அதுக்கடுத்து ஆளுங்கட்சி எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று பணம் இறக்குவாங்க, ஆள்பலம் உண்டு, அதனால் இடைத்தேர்தலை விட்டுருவோம். அடுத்த ஏன்னா அந்த எம்பி தேர்தலில் தோத்தாலேயே அவர் வந்து மென்டலி ரொம்ப அகேனியாக இருக்கார். அதனால் எதுக்கு இது இடைத்தேர்தலை விட்டுருவோம், நம்ம சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அதிமுக இப்படி சிதறி போய் கிடக்குது, அது ஒரு பெரிய வீக்கு. ஆமாம், அது வந்து இப்போ பிஜேபிக்கும் பாமகக்கும் திமுகக்கும் பெரிய ப்ளஸ்ஸு, அது அவர் உணராமல் இருக்கார். இப்போ அதிமுக வீக்காக இருக்காங்க. இப்போ அதிமுக பயமாக இருந்தால் கூட அவங்க கூட்டணியில் இருக்கிற தேமுதிகவை களம் இருக்கலாம். இல்லை, ஒரு வேளை கேட்டு இருக்கலாம். அவங்களும் வந்து நம்ம விருதுநகர் தொகுதியில் அந்த தம்பியை வந்து விஜயபிரபாகரன் சொற்ப ஓட்டில் தான் தோத்தார். அது அவங்களுக்கு பெரிய அடியாக இருந்திருக்கும். அதுலேயே அவங்க மீள முடியாமல் இருக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் செலவு பண்ணணும். ஸோ அவங்களும் யோசிக்கலாம். ஏன்னா அதிமுகவே யோசிக்கும் போது நம்ம எந்த மூளைக்கு அப்படி கூட யோசனை பண்ணிருக்கலாம் இல்லையா? இப்போ பாமக துணிஞ்சு இறங்குறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல, இடைத்தேர்தல் தான் நிற்காத பாமக துணிஞ்சு இறங்குறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கான வாக்கு வங்கியும் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றத கணிச்சு. இல்லை, வாக்கு வந்து அவங்க அதிகமாக இருக்கிறத விட பிஜேபி அப்படிங்கிறது பின்புலம் இருக்குது, தைரியமாக இறங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. அதனால் அவங்க வந்து அதிரடியாக பண்ணலாம். ஆனால் அந்த சப்போர்ட் இங்கே யாருக்குமே கிடையாது. ஓகே சார். இப்போ இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுறாங்க அப்படின்றது 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா? அதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தலெலாம் இதெல்லாம் பிரதிபலிக்காது சார். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன ஒன்று, இதில் வந்து திமுகவும் பாமகவும் நேருக்கு நேராக மோதுறாங்க. கூட்டணியை விடுங்க, நேருக்கு நேராக மோதுறாங்க. அப்படின்னும் பொழுது ரெண்டுமே டஃப்பு, பயங்கர டஃப்பு. ஏன் டஃப்னு சொல்கிறேன்னா, அதிமுக புறக்கணிச்சிட்ட ஒரே ஒரு காரணத்தினால திமுகவுக்கும் பாமகவுக்கும் டஃப்பு. இப்போ வந்து இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இடைத்தேர்தலாக இருந்தாலும் யார் வருவாங்க? கண்டிப்பாக இடைத்தேர்தல் வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அமையும். ஆனால் இந்த இடைத்தேர்தல் சொல்ல முடியாது. அதிமுகவோட பின்வாங்கல் வந்து பாமக பக்கபலம். அதனால் வந்து வாக்காளர்கள் இறுதியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம சும்மா இங்கே உக்காந்துக்கின்னு 10 தொகுதி ஜெயிக்கும், 50 தொகுதி ஜெயிக்கும், 100 தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உண்மையை நம்ம பேசணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் இடைத்தேர்தல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.